அண்ட் சூப்பர் ஸ்மைல். நான் உங்கள் சமையலா. இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா வீனஸ் எசன்ஸ் அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ கடையோட அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அங்கே போய் உங்களுக்கு சின்னதாக அந்த கடையோட டூரும் காட்டிடுறேன் அண்ட் நான் அங்கே என்ன பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் காட்டிடுறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இங்கே தான் வீனஸ் எசன்ஸ் வந்துருக்கோம். கடையோட அட்ரஸ் எல்லாமே நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே, ஷாப்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்துட்டு இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபாண்டன்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த சீஸ் கேக்குக்கெலாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் வச்சுருக்க மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய ஸ்ப்ரெட்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு நட் பேஸ்ட் அந்த மாதிரி வேறு வேறு நட்டோட பேஸ்ட் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாமுமே வந்துட்டு இந்த ஃப்ரோசன் கார்னு, ஃப்ரோசன் பேபி கார்ன் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஃப்ரோசனில் அந்த டின்னில் வரும்ல அந்த மாதிரி. அப்புறமா நிறைய எல்லா இதோட ஸ்குவாஷ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்துட்டு கப் கேக் லைனஸ். அதுக்கப்புறம் இது வந்து 155 அந்த பீஸா பேஸ் வச்சு நம்ம பேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற பேனு. எவ்வளோ இன்ச்சுன்னு தெரில. அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்துட்டு கப் கேக் லைனஸ்ஸு, அந்த பேப்பர் லைனஸ்ஸு. இது வந்துட்டு வேறு வேறு கலர்ஸ், வேறு வேறு சைஸ் இந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. குட்டி பண்டில், பெரிய பண்டில் அப்படிலாம் இருக்க மாதிரி. அதுக்கப்புறம் இதெல்லாமுமே அதுதான் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். ப்ளைன்லேருந்து டிசைன்லேருந்து, ப்ளைனில் எல்லா கலர், டிசைனில் எல்லா கலர், எல்லா சைஸ் அப்படி. இதெல்லாம் வந்துட்டு ஸ்குவாஷ்லேயே வந்துட்டு பெரிய பெரிய சைஸு, ஒரு ஃப்ரூட்டோட ஸ்குவாஷுமே இருந்துச்சு. அப்புறம் இந்த டின்னில் நம்ம வாங்குகிற எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. அந்த ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறமா வந்துட்டு ரசகுல்லா அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது கூட இருந்துச்சு இல்லை. அதுக்கப்புறமா எல்லாம் கேக் பேஸ் வைக்கிற அந்த இது. அதுக்கப்புறமா மைனேஸு, அதுக்கப்புறமா இதெல்லாமுமே ஸ்குவாஷர்ஸு, அதுக்கப்புறமா ஸ்ப்ரெட்ஸ் இருக்கும்ல நட்டலா அந்த மாதிரி அதெல்லாமுமே இருந்துச்சு. அப்புறம் ஆலிவ் ஆயில் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சாக்லேட் நிறைய இருந்துச்சு. சாக்லேட் ஸ்ப்ரெட்டு, சாக்லேட் சாஸ் அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. இதெல்லாம் அமுல் விப்பிங் க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம், அதெல்லாம் கெச்சப்பு, மயனைஸு. இது வந்து அந்த என்னது பால் பவுடர்னு சொல்லுவோம்ல அது, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் சுகர்லேயே வந்துட்டு ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர், டெமரரா சுகர் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க, வெரைட்டிஸ். அதுக்கப்புறம் கீழே வந்து சாக்லேட் வெரைட்டிஸு பேக்கிங்காக மில்க் சாக்லேட், டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் இது மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுவுமே வந்துட்டு 2-3 பிராண்ட் இருந்தது. யூஸ்வலாக நம்ம பார்க்குற அந்த மோட் பிராண்டு, அதுக்கப்புறமா இது வந்து டியூப் பிராண்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னும் நிறைய ப்ரீமியம் பிராண்ட் அப்படின்னு ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க பிராண்டு. எல்லா பிராண்ட்லேயுமே எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸும் இருந்தது. சாக்லேட்ஸ் மட்டும் இல்லை, சாக்லேட் பார் மட்டும் இல்லை, சாக்லேட் சிப்ஸ் அது கூட இருந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த ஹெர்ஷி ஸ்ப்ரெட்டு, வேறு வேறு பிராண்டோட ஸ்ப்ரெட்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த சர்பத் அந்த இதோட இது அந்த மாதிரிலாமும் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஜாம் வெரைட்டிஸ் அதெல்லாமும் இருந்தது. இது வந்து ஆல்மண்ட் ஃப்ளாரு. நம்ம வந்துட்டு மைதா சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம மைதாக்கு பதிலாக இது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆல்மண்ட் ஃப்ளார் எல்லாமும் இருந்துச்சு. சீக்கிரமே நான் அதில் கூட உங்களுக்கு கேக் வெரைட்டிஸ்லாம் போடுறேன். கீழெல்லாம் வந்துட்டு நிறைய நட்ஸு, ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி வச்சுருந்துங்க. இதெல்லாமே வந்துட்டு ஜாம் வெரைட்டிஸ் தான். வேறு ஜாமு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் கெச்சப் பாட்டில் சின்னது பெருசு, ஆலிவ் ஆயிலு, சாய் சோஸு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இதெல்லாமே வந்துட்டு கார்டமம், முந்திரி, பாதாம், பிஸ்தா, ஹேசல் நட்டு, ஃபிக்கு இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்துட்டு கண்டென்ஸ் மில்க்கு, அப்புறம் நம்ம ட்ரிங்க்ஸ் மிக்ஸ்லாம் வச்சுருக்கோம்ல அது, அதுக்கப்புறமா அந்த பினாட்டா கேக்கோட மோல்டு அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இதெல்லாமே வந்துட்டு நம்ம ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்க மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வைக்கிற மாதிரி இதெல்லாம் ஸ்டென்சில்ஸ், குக்கி கட்டர், ஸ்பாச்சுலா, அப்புறம் பீஸா கட்டர், நைஃபு, அதுக்கப்புறமா சிசர்ஸு, அதுக்கப்புறமா அந்த டெம்பரேச்சர் செக் பண்ணுறது அதெல்லாமுமே இருந்துச்சு. குக்கிங் நிறைய பண்ணுறவங்களுக்குலாம் வந்துட்டு அதெல்லாம் தேவைப்படுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலாமும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பீஸா கட்டர்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் ஷேப்ஸு, அந்த ஜிக்ஜாக் வர்றது, பிளெயின் வர்றது, அதெல்லாம் மெஷரிங் கப்ஸ், மெஷரிங் ஸ்பூன்ஸ்லாம் வந்து பிளாஸ்டிக்கும் இருந்துச்சு. பிளாஸ்டிக்லேயே டிஃப்ரெண்ட் ஷேப்ஸும் இருந்துச்சு. அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாமும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த 105 போட்டிருக்கல, இது வந்து அந்த டூல்ஸு நம்ம டிசைன் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த டூல்ஸு அந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி பீட்டர், ஹேண்ட் பீட்டர், எலக்ட்ரிக் பீட்டர் அது எல்லாமே இருந்துச்சு. பீலர் இருந்துச்சு, ஸ்டாண்ட் இருந்துச்சு. அப்புறம் பைப்பிங் பேகு, இது வந்து சாப் ஸ்டிக்ஸு. பைப்பிங் பேக்லேயே வந்து யூஸ் அண்ட் த்ரோவில் எல்லா சைஸும் இருந்தது. நாசில்ஸ் இருந்தது, பைப்பிங் நாசில்ஸு. அதுக்கப்புறம் அந்த கேக் டெக்கரேஷனுக்கு வந்து ஸ்க்ரேப்பர் இருக்கும்ல அது இருந்துச்சு. இது வந்து நான் சொன்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மெஷரிங் கப்ஸும் மெஷரிங் ஸ்பூன்ஸும்.
இது நாசல்ஸ். அப்புறம் ஸ்பேச்சுலா, அதில் இருக்க அந்த ப்ரஷ்ஷு, இந்த ப்ரஷ்லேயே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்ட் வச்சு இருக்க மாதிரி, அதுக்கப்புறம் சிலிக்கான் ஹேண்டே இருக்க மாதிரி, உட்டு வச்சுருக்க மாதிரி, அந்த மாதிரிலாம் ஒன் பீஸ் ப்ரஷ் எப்படிலாம் இருக்குதோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அப்புறம் இது வந்து நாசில்லையே டிஃப்ரெண்ட் செட்ஸாக இருக்க நாசில். அப்புறம் வந்துட்டு நிறைய ஐசிங் பண்ணும்போதெல்லாம் அதை கரெக்டாக ஸ்க்ரேப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இதெல்லாமுமே இருந்துச்சு. அப்புறம் நைஃபே வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் நல்ல குவாலிட்டியில் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஷேப் ரவுண்டுன்னு போட்டிருக்கேன். ஆக்சுவலி இது எக்ஸாக்டாக எனக்கு என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு அந்த நம்ம டிசைனிங் யூஸ் பண்ணுறது தான். கேக்கு வந்து சைடில் அந்த டிசைன் லைன்ஸ் மாதிரி வரதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் நாசல்ஸ், எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பேச்சுலாஸ்லாம் இருக்குது அப்படின்னு. நிஜமாகவே அதெல்லாம் நல்ல யூஸ்ஃபுல் தான். அப்புறம் ஹீட் ரெசிஸ்டன்ஸ்க்காக கையில் பிடிக்கிறது இருக்கும்ல, நம்ம எதாவது பாத்திரம்லாம் தூக்கும்போது சிலிக்கானில் இருக்கோம்ல, அந்த மாதிரியும் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இதெல்லாமே ஸ்க்ரேப்பர் தான், பட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறது. அப்புறம் இதெல்லாம் மோல்டு. அதுக்கப்புறம் இங்கே ஆஸ் யூஷுவல் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் இருக்க அந்த ஐட்டம்ஸ்லாமுமே ஓரளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக மோல்ட்ஸ் தான். நம்ம சாக்லேட் இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மோல்டில் பண்ணிக்கலாம். கப் கேக் ஷேப்பில் சாக்லேட் வந்துட்டு நம்ம மோல்டு வைக்கிறது அந்த மாதிரிலாமும் இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு மசாலா பவுடர்ஸ், எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் மசாலாஸும் வச்சுருந்தாங்க. இது அதுன்னெலாம் இல்லை, நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி சொல்கிறதுக்கே வந்துட்டு டைமே பத்தாது அந்த மாதிரி. அப்புறம் இதெல்லாம் வந்து க்ரீம் ஆஃப் டார்ட்டார் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இதில் நானுமே ஒன்று வாங்கியிருக்கேன். நான் ஆக்சுவலி என்னென்ன வாங்கியிருக்கேன்றதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். நட்மேக் இருந்தது. இங்கெல்லாம் வந்துட்டு நட்மேக்லாம் நான் ஒன்று வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இங்கே வந்துட்டு டோட்டல் பேக்கெட்டாகவே இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்புறம் செரீஸு, அதுக்கப்புறம் குட்டி ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி இருக்குது, அதெல்லாமே அந்த பேக்கெட்லேயே வச்சுருந்தாங்க. அப்புறம் மசாலா பவுடர்ஸ் எல்லாமே இப்படி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய இந்த நம்ம பாஸ்தா சீசனிங் ஹர்ப்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம்ல, ஸோ அதெல்லாம் இருந்தது. அண்ட் இதெல்லாமே வந்துட்டு இன்ஸ்டன்ட் சர்வ், பேக்கன் சர்வ் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கப்ஸு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இது பாருங்கள், கிறிஸ்மஸ் ட்ரீ ஷேப்பில். ஆக்சுவலி கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி வந்திருக்கணும் அப்படின்னு நான் யோசித்தேன். ஏன்னா அப்போ வந்து எந்த ஷேப்பில் போடுறதுன்றப்ப இதில் போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு இதெல்லாமே வந்துட்டு மேலே போடுற ஸ்ப்ரிங்கிள்ஸ் தான். சில்வர் பால், கோல்டன் பால், அதுலேயே டிஃப்ரெண்ட் சைஸஸ். அப்புறம் அந்த வர்மிசெல்லி இருக்குல்ல, அது இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. அப்புறம் இது பாருங்கள், ஃபெரோரா பால்னு சொல்லுவோம்ல, அது இதெல்லாமே இங்கே அவைலபிள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஜெல்லி மாதிரி ஒன்று இருக்கும்ல, அது பேர் எனக்கு ஆக்சுவலி தெரில, அது இருந்துச்சு. அப்புறம் அந்த இந்த சைடு பார்த்தீங்கன்னா வேஃபர்ஸில் பண்ணுற அந்த இது மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்தமாரி ஆக்சுவலி நிறைய ஐட்டம்ஸ் இங்கே வச்சுருந்தாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குமே பிடிக்கும். அந்த அளவுக்கு நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு ஃபுட் கலர்ஸ் அதெல்லாமும் இருந்துட்டு, எசன்ஸும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இப்போ எடுத்தது வந்துட்டு சிலிக்கானில் ஐஸ் க்யூப் ட்ரேன்னு இல்லை, நம்ம சாக்லேட் ட்ரேவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்துட்டு தனியாக சிலிக்கான் இது வச்சுருந்த மாதிரி இருந்தது, புஷ் பண்ணி வெளில எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி. அதுக்கப்புறம் நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம வந்துட்டு ஆலிவ்ஸ் தான் இந்த மாதிரி பார்ப்போம். இது வந்து ஜலப்பினோ ஸ்லைசஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க, கெர்கின்ஸ் அந்த மாதிரி. இது கூட நான் ஒன்று வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி இதெல்லாம் வந்துட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா யூனிக்காக இருக்குதுன்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய இடத்துல அது இல்லை சூப்பர் மார்க்கெட்லலாம். அப்புறம் லசானியா ஷீட்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் வினிகர் அதெல்லாம், அப்புறம் நான் சொன்ன அத்தனை ஹர்ப்ஸுமே இருந்துச்சு. நம்ம நார்மல் சூப்பர் மார்க்கெட்டில் பார்க்குற எல்லாமே இருந்தது, எல்லா சாஸ் வெரைட்டிஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் இதெல்லாம் கலர் ஃபவுண்டன்ஸ், அதுக்கப்புறம் இந்த பீனட் பட்டர் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. மேப்பிள் சிரப் அதெல்லாம் இருந்துச்சு. ஹனி, பீனட் பட்டர்லேயே வேறு ஃப்ளேவர்ஸ் அதெல்லாம். இதான் அந்த மேப்பிள் சிரப் நான் சொல்லியிருந்தேன்ல, அது. இதெல்லாம் நேரில் வேறு எங்கேயுமே கிடைக்கலாம், ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. இங்கே நேர்லேயே அவைலபிளாக இருந்தது, நம்ம பார்த்தே
பைப்பிங் நாசில் வந்து நம்ம ஜென்ரல் செட்டில் வாங்கும்போது பேசிக் நாசில்ஸ் மட்டும் தானே கிடைக்கும். ஸோ அதில் டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஷேப்ஸ்லாம் வந்துட்டு யூனிக்காக இருக்க நாசில்ஸ்லாம் வாங்கினோம்னா இங்கே அவ்வளோ போட்டு வச்சுருக்காங்க. நம்ம தேடி என்ன டிசைன் வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்துட்டு இது பேர் எனக்கு மறந்துருச்சு, ஆனால் ரோஸ்லாம் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதுக்கு இருக்கிறது. அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்துட்டு பேக்கன் சர்வ் கப் கேக் லைனர்ஸு, பாஷ்மெண்ட் பேப்பர் அதெல்லாமே இருந்துச்சு. இது வந்து மெஷரிங் கப்பு பிளாஸ்டிக்கில் இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம். அப்புறம் பாட்டில் இதுக்கெல்லாம் மூடி மட்டும் வேணும்னா அந்த மாதிரிலாமும் இருந்துச்சு. ஆக்சுவலி பேக்கிங்க்கு தேவையான அத்தனை ஐட்டம் A to Z ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. சாக்லேட் மோல்ட்ஸ் இதெல்லாமே அந்த குட்டி குட்டி போர்ட்ஸ் இருக்கும்ல, அது இது ஃபுல்லாக சாக்லேட் மோல்ட்ஸ் தான். இது வந்துட்டு நைஃப் செட்டு இல்லை, நைஃப்க்கான பிளேசஸ். செரேட்டட் நைஃப்லேயே பிளாஸ்டிக் ஹேண்டில், அந்த ஹேண்டில், இந்த ஹேண்டில், அந்த மாதிரி ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்றதுலாம் காட்டுறேன். ஏன்னா லென்த்தி ஆகிடுச்சு. இந்த வீடியோவுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுத்துருங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.